மகாதேவபுரா என்று ஒரு சட்டமன்ற தொகுதி, சீர்காழி சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் இருப்பது போல பெங்களூரு என்ற நேற்றைய பெங்களூர் இன்று பெங்களூர் அதனுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதி. அந்த பாராளுமன்ற தொகுதியிலே 6 லட்சம் வாக்குகள் 6 தொகுதிகளில். அதுல 1 லட்சத்தி, அதாவது இந்த மகாதேவபுரா என்கிற இடத்துல அது ஒரு சட்டமன்ற தொகுதி. அதுல 1,250,000 வாக்குகள் போலியான வாக்குகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சந்தேகத்தின் பேரிலே அமைத்து விசாரணைக்கு அனுப்பிய குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏற்கனவே இருந்து பல முறை கேட்டு பார்த்தாங்க. இந்த எலக்டோரல் லிஸ்ட மின்னணு கருவியில இருக்கக்கூடியதை எங்களுக்கு கொடுங்க, அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். அதுல சாப்ட்வேர் இருக்கு, டக்குன்னு போட்டா எங்க இருக்கு, யார் யார் கொடுத்தா போலி வாக்காளர் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதன் பிறகு யார் யார் ஓட்டு போட்டாங்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதை கொடுத்தாங்க. அதை 45 நாள்ல அழிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அதெல்லாம் 3 வருஷம் வரைக்கும் முன்னாடி இருக்கும். இது வந்தோடனே இதை ஒழிச்சுட்டாங்க. அதன் பிறகு போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1 லட்சம் ஓட்டுல முதல்ல 5 அந்த பண்ணிருக்காங்க. 5ல கிட்டத்தட்ட முதலாக போலி வாக்காளர்கள் ஒரு ஆளு 4 இடத்துல போடுறான் ஓட்டு. ஒரே ஆளு 4 இடத்துல போடுறான். அத அவங்க கொடுத்த அரசு, அங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த பிடிஎஃப் காப்பீஸ், ஒரு சட்டமன்றத்தை சீர்காழி சட்டமன்றம் எடுத்தீங்கன்னா அடுக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுல வரும். இந்த அவ்வளவு ஓட்டுகளையும் அந்த ஒரு பாராளுமன்ற மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு ரூம் பூரா அடுக்கி வச்சு அதுல இருந்து 6 மாதம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறாங்க. போய் ஒரு அட்ரஸ்ல இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் 4 கிலோ போட்டிருக்கான் ஓட்டு. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு இடத்துல அட்ரஸே கிடையாது. அப்பா பேர் என்னன்னா XYABCDன்னு வருதுங்க. அப்பா பேர் எங்கேயாவது இருந்திருக்கு பாத்துறீங்களா? மாதிரி அதுக்கு கூட கிடையாது. திருட தெரிஞ்சா திட்ட தெரியும், அப்படியும் கிடையாது. அதையும் பண்ணி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 வாக்குகள். அதே மாதிரி பல்க் ஓட்டர்ஸ், ஒரு சின்ன இடத்துல எவ்வளவு பேர், சாதாரண ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல 80 பேர் ஓட்டு போட்டிருக்கான். 80 பேர். இந்த மாதிரி ஒரு 22,000 பேர். அதன் பிறகு ஃபார்ம் 6ன்னு ஒரு, அதாவது முதல் முறையாக வாக்களிக்கிறவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு, ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல நான் இன்னைக்கு 18 ஆயிடுச்சு, எனக்கு வாக்குரிமை வேணும், வந்துருச்சு, வேணும் அப்படின்னு அப்ளை பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் 6 படிவம் 6. அதுல கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு அதுல சேர்த்திருக்காங்க. யாரு? 80 வயசு அம்மா ஒருத்தவங்க. 80 இது பெரிய கால கொடுமையும் கொடூர நகைமுரண். ஏனென்றால் எப்படிப்பட்ட நிலையில அப்படி ஒரு பண்ணிருக்காங்க. அவங்க 4 தடவை ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் போட்டோ எதுவுமே தெரியாத அளவுக்கு சின்ன போட்டோ, மில்லிமீட்டர் கணக்கில் இருக்கிற போட்டோ, எவ்வளவு பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் எங்க ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாமல் நீ கேட்கறது தப்புன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. யார்? ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுகிறார்கள். எப்படி மிரட்டுறாங்க? நீ ஒரு பதவி பிரமாணம், ஒரு பிரமாண பத்திரத்தின் மூலமாக கொடு அப்படின்னு கேட்கிறார். பிரமாண பத்திரம் கொடுக்கறதுக்கான சட்டத்துல இடம் கிடையாது. அதை நான் சொல்லவில்லை. ஒரு இன்டர்வியூல வந்திருந்த பழைய சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் ராவத் என்பவர் அழகாக ஒரு தாப்பர் என்ற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் தான் அவர் சொல்றார். இது தவறான முன்னுதாரணம் சொல்றது, அப்படி கிடையாது. யாராவது விட்டு போயிருந்தா, பேர் விட்டு போயிருந்தா சொல்றதுக்காக அந்த படிவம், அதுலதான் பிரமாண பத்திரம் படிக்கணுமே தவிர இவங்க சொல்றது தவறு அப்படின்ற ஒரு கருத்தை அவருக்கு தெளிவா எடுத்து வைக்கிறாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். நாங்க சொல்றதெல்லாம் தவறா இருந்ததுன்னா, ஒருத்தர் மேல யோக்கியனா இருந்தா நீ என்ன பண்ணணும்? உடனே ஒரு விசாரணையை போட்டு வச்சுட்டு அந்த இடத்துல போய் விசாரிக்கணுமா இல்லையா? மத்தவங்க விசாரிச்சிருக்காங்க. இந்துஸ்தான் டைம்ஸ் விசாரிச்சிருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு, பிபிசி விசாரிச்சிருக்கு. எல்லாத்திலுமே நம்ம சொன்னது சரி என்பதை தான் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனவே சகோதரர்களே, இந்த வாக்குரிமை என்பது இந்த ஒரே இடத்துல 1 லட்சம் ஓட்டுன்னா அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில தான் காங்கிரஸ் வேட்பாளர் தோக்குறார். பாக்கி எல்லாத்திலும் ஜெயிட்டே வராது, அந்த ஒரு இதுல தோக்குறாரு. அப்பதான் சந்தேகம் பாக்குறாங்க. இதை வச்சுதான் இந்தியா பூரா எத்தனை மொத்தம் 244 சட்டமன்ற தொகுதி அங்க இதுல கர்நாடகால எவ்வளவு இருந்திருக்கு, எத்தனை உன்னுடைய ஆளுங்க வந்திருப்பாங்க, பொய்யெல்லாம் சொல்லல. எனவே எதற்காக இதை கூறுகிறேன் என்றால்,
நம்முடைய வாக்குறுதி என்பது நம்ம உயிரை போன்றது.